Daily. Taste the Daily. தமிழ்நாடு சட்டப்பேரவையின் 4ஆம் நாள் கூட்டம் இன்று நடைபெற்றது. சட்டப்பேரவையில் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்தனர். யார் அந்த சார் என்ற பேட்சுடன் சட்டப்பேரவைக்கு வருகை தந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை கண்டித்து கருப்பு சட்டை அணிந்து வருகை புரிந்தனர். சென்னையில் இந்த ஆண்டின் ஜூலை மாதம் வரை குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது. சென்னைக்கு தற்போது தேவையான குடிநீர் உள்ளது என சட்டப்பேரவையில் அமைச்சர் KN நேரு தகவல். சென்னையிலே நாள் ஒன்றுக்கு 900 MLD அளவுக்கு தான் தண்ணீர் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 1040 MLD கொடுக்குற அளவுக்கு குழாய்கள்லாம் பதிக்கப்பட்டு மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். குடிநீரை பொறுத்தளவு கூட நாம் கடந்த மொத்த கொள்ளளவு என்பது நமக்கு ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், குடிநீரை பற்றி தருவதை பற்றி எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை. உடனடியாக எவ்வளவு தண்ணீர் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தான் சென்னை வாரியம் இருந்து கொண்டிருக்கிறது. சங்கராபுரம் வட்டம் சோழம்பட்டில் மணிமுக்க ஆற்றில் தடுப்பணை கட்டப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் உறுதி. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகமான தடுப்பணைகள் கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் பேச்சு. இந்த 2021 89 தடுப்பணை கட்டுவதற்கு ஜியோ அப்டைன் கிடைச்சது. 60 முடிச்சிட்டோம், 27 புரோகிரஸ் 2 இல்லை. ஆனால் இந்த ஆண்டு அதிகமான தடுப்பணைகள் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் அழுத்த திருத்தமாக முதலமைச்சருக்கு தெரிவித்திருக்கிறேன். அப்படி வருமானால் எல்லோருக்கும் ஒரே நேரத்தை கட்ட முடியாது. பட் இருந்தாலும் எது எது கிரானிக் ஒன்றோ அங்கே கட்டப்படும். 2 நாட்கள் நடைபெறும் தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாட்டை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான அரங்கை முதலமைச்சர் திறந்து வைத்து பார்வையிட்டார். தொழில்துறை வளர்ச்சியில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். ஆட்சிக்கு வந்தது முதல் இந்த வளர்ச்சியே போதும் என நினைத்தது இல்லை என்றும் கருத்து. மாற்றங்களை ஏற்படுத்திருக்கிற முன்னெடுப்புகளை நாம் மேற்கொண்டு வரோம். அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, நாம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து GCC எண்ணிக்கை அதிகரிச்சுட்டு வர்றத சொல்லுவேன். ஆனா என்னதான் முன்னிலையில் இருந்தாலும் இதுவே போதும்னு நான் நினைக்க மாட்டேன். இன்னும் கூடுதலான வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு செல்லணும் தான் நினைப்பேன். தமிழ்நாடு மேலும் வளர்ச்சிக்கான பாதையை நோக்கி செல்வதாக முதலமைச்சர் பேச்சு. தமிழக மென்பொருட்களை உருவாக்க முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. வணிகத்தையும் தொழில்நுட்பத்தையும் எப்போதும் ஊக்குவிக்கும் அரசாக திமுக அரசு திகழ்கிறது. தொழில் சார்ந்த திறன்களை வளர்க்க நான் முதல்வன் திட்டம் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தை உருவாக்கினேன். வேறு மாநிலத்திலிருந்து இங்க இருக்க பலரும் அதை பத்தி கேள்விப்பட்டிருக்கலாம். தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு சாஃப்ட் ஸ்கில்ஸ், தொழில் சார்ந்த திறன்களை அளிக்கிறதுல அந்த திட்டம் பெரும் வெற்றி பெற்றிருக்கு. மற்ற மாநில இளைஞர்களோட ஒப்பிடும்போது நான் முதல்வனால நம்ம பசங்களுக்கு ஒரு பெரிய லெவரேஜ் கிடைச்சிருக்கு. குரூப் 4 காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 9532 உயர்வு. தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவிப்பு. உங்கள் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். 1 கிலோ அரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழுநீள கரும்பு பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கும் பணி தொடங்கியது. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 10 பேரை கைது செய்தது இலங்கை கடற்படை. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த மீனவர்கள் 10 பேர் மற்றும் ஒரு படகையும் இலங்கை கடற்படை சிறைப்பிடித்தது. பொங்கல் பண்டிகையொட்டி தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் பல மடங்கு அதிகரித்துள்ளதாக பயணிகள் வேதனை.
ஆம்னி பேருந்துகளின் கட்டண கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை. வேலூர் பாஜக நிர்வாகி கொலை வழக்கில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 4 பேர் மீது பாய்ந்தது குண்டாஸ். கடந்த 16ஆம் தேதி சாலையோரம் விபத்தில் சிக்கியது போன்று மீட்கப்பட்ட நிலையில் முன்விரோதம் காரணமாக கொலை செய்துவிட்டு நாடகமாடிய நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் நடவடிக்கை. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அருகே வெள்ளம் தயாரிக்கும் ஆலையில் கலப்படத்திற்காக வைக்கப்பட்டிருந்த 10 டன் அஸ்கா சர்க்கரை பறிமுதல். ஆலையில் தயாரித்து வைக்கப்பட்டிருந்த வெள்ளத்தின் மாதிரிகளை எடுத்து சென்ற அதிகாரிகள். அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வேகமாக பரவி வரும் காட்டுத்தீயால் 5 பேர் உயிரிழப்பு, 50க்கும் மேற்பட்டோர் படுகாயம். காற்றின் வேகம் குறையாததால் கலிபோர்னியாவில் அவசர நிலை பிரகடனம். திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல். துரதிருஷ்டவசமான சம்பவத்தில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. உக்ரைன் மீது வான்வழி தாக்குதல் நடத்திய ரஷ்யா, 13 பேர் உயிரிழப்பு, 30க்கும் மேற்பட்டோர் படுகாயம். திபெத்தில் நேற்று முன்தினம் முதலில் 6.8 புள்ளிகள் என்ற அளவில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கத்தை தொடர்ந்து அடுத்தடுத்த 500க்கும் அதிகமான முறை நில அதிர்வுகள் ஏற்பட்டதாக தகவல். கட்டிட இடிபாடுகளில் இன்னும் பலர் சிக்கியிருப்பதால் தொடர்ந்து நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள். அமெரிக்க அதிபர் தேர்தலில் தான் போட்டியிட்டிருந்தால் ட்ரம்பை வீழ்த்தியிருப்பேன் என ஜோ பைடன் கருத்து. வயது மூப்பு காரணமாக கமலா ஹாரிஸை களமிறக்கியதாகவும் பேட்டி. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.